வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025. Title sponsors Satya Agencies. Powered by Adisya Developers, Sims Hospitals, Medimix. Special partners Hey Women's Wear, Lakshmi Ceramics. Savings partner Sri Visalam Chit Funds Limited. Diamond partner Chalani Jewelry Mart. Snacks partner Ashwin Sweets and Snacks. Automobile partner Tata Punch. Food partner Shri Krishna Sweets. Refreshment partner Shri Janani Catering Service. OOH partner Next Advertising Solutions. Metro partner Mudra OOH. DOH partner Skyrams. ஆடியோ பார்ட்னர் விகடன் பிளே. சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025ல நம்ம கூட ஒரு சூப்பரான காம்போ. எஸ், மலேஷ் அண்ட் பாலமுருகன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவென்ட், அதுவும் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் அப்படின்றப்ப இது உங்களுக்கு ஒரு தனியான அங்கீகாரமா இருக்கும்ல. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? அது நாங்க சொல்லணும்ன்றது அவசியமே இல்லை. இந்த மாதிரியான ரெகக்னைசேஷன் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எங்களுக்கும் இது கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த மொமெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்றது, என்ன நடக்க போகுதுன்னு ஒரே ஆர்வமா இருக்கு. ஓகே, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்டாவே இருக்கு. வந்ததுல இருந்து சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகி வந்தீங்க? ப்ரிப்பேர்லாம் இல்ல, சும்மா ஜாலியா அப்படியே வரலாம். ஃபர்ஸ்ட் டைம் இது. சோ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, நர்வஸா இருக்கு, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எஸ். இன்னொரு விஷயம், இப்போ வந்து சினிமா ஆசை அப்படின்றது தான் நம்ம எல்லாரையுமே ஒரு கிரியேட்டரா உருவாக்குது இல்லையா? நீங்க அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன், இவங்களை பார்த்து நாங்க இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா யாரா இருக்கும்? உண்மையா சொல்லணும்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்க சும்மா ஜென்ரலா நார்மலா சும்மா ஏரியால பண்றோம்ல, அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சோம். ஸோ இன்ஸ்பயர் ஆனோம்னா நாங்க கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம ரியல் லைஃப்ல இருந்து நிறைய பேர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரியல் கேரக்டர்ஸ் தான் எல்லாம். அவங்க வந்து நம்ம கிட்ட சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து அந்த கதையில இன்ஸ்பயர் ஆகுமா, மற்றபடி ஒரு கோ வித் ஃப்ளோ மாதிரி தான் போயிட்டு இருந்தது இவ்வளவு நேரம். இந்த மாதிரி என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலா என்ன பேசணுன்றதை தாண்டி என்ன பேசிடக்கூடாதுன்னா, என்னென்ன பேசிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம வாயை மீறி நம்ம வார்த்தைகளா வந்துடக்கூடாது அப்படின்றது என்னென்ன விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருந்தது இப்ப சொல்லுங்க. பொதுவா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது ஓவரா பேசிடக்கூடாது. கரெக்டா ஒரு 2 வார்த்தை, நன்றி, ஆனந்த விகடன் மாதிரியான விருது என்ன முடிக்கல, ஆனந்த விகடன் மாதிரி விருது கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது மாதிரி எங்களுக்கும் மற்ற கிரியேட்டர்ஸ்க்கும், நிறைய டேலண்டா இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு, இங்கே பேசிட்டேன் இதுவும் அதாவது பேசிட்டு அப்படியே இறங்கிடலாம். எமோஷனலாலாம் இன்னும் அந்த மொமெண்ட் இல்ல, சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமே ஒரு எமோஷன் தானே. நிச்சயமா கண்டிப்பா இந்த ஒரு ஹாப்பியான மொமெண்டோட இன்னும் நீங்க நிறைய போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பாரம்பரியமான இனிப்பு முதல் புதுமையான ஸ்நாக்ஸ் வரை எந்த சுத்தமும் தரமும் மாறாம அழகா நமக்காக செஞ்சு கொடுக்குறாங்க அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். திருமணங்கள், விழாக்கள், கொண்டாட்டங்கள், இந்த மாதிரி எந்த மாதிரியான நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை இன்னுமே இனிமையா மாத்துறது தான் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் இதை போய் ஜாலியா சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025ல இன்னைக்கு நம்ம கூட தி கார்ஜியஸ் திவ்யா பாரதி தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சீரியஸா சூப்பரா இருக்கீங்க. கோல்டன் கலர் சாரியில தங்க சிலை மாதிரி மின்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ. நீங்களும் நல்லா இருக்கீங்க. இப்போ இந்த அவார்டு பாத்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ்க்காக தான் வந்துட்டு இருக்கு. நீங்க டிஜிட்டலா நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நீங்க எந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கன்சியூம் பண்ணுவீங்க அதிகமா? மோஸ்ட்லி ரீல்ஸ் நிறைய பார்ப்பேன். ரீல்ஸ். So and people's vlog. I love vlog. Their daily vlogs are like my entertainment. So அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு கிரேசியான ப்ரொபோசல்னா என்னவா இருக்கும்? கிரேசியான ப்ரொபோசல் டிஎம்ல எல்லாம் நிறைய வரும்ல, வியடா என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஜா இருக்கும். ஜென்ரலா ரொம்ப பாசமா பேசுவாங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் கியூட்டா இருக்கும். கிரேசி அப்படின்னா வியர்ட் கிரேசினா திடீர்னு அவங்களா நினைச்சு ஒண்ணு பேசுவாங்கல்ல, சாப்பிட்டீங்களா, இல்லையா, எப்படி இருக்கீங்க, காலையில ஆச்சு, அப்படி எப்படி சொல்லி அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ் உங்ககிட்ட பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நைஸ்ங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு நினைக்கிற சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கப்ப. இப்போ வந்து உங்க ஸ்கின் கேர் டிப்ஸ் அதிகமா கேர்ள்ஸ் உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா ஸ்கின் கேர் டிப்ஸா தான் இருக்கும். அது என்னவா இருக்கும்? ஸ்கின் கேர் வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறது தான் நம்மளுக்கு வெளியே காட்டும். ஸோ ஐ focus more on intaking good foods. So and now exterior outside பார்த்தா moisturizer, sunscreen, exfoliant, regular stuffs. அழகின் ரகசியம்னாலே அது இயற்கையில தான் அடங்கி இருக்கு. அந்த வகையில 18 வகையான மூலிகைகளின் நன்மைகளோட சருமத்தின் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து வரதான் மெடிமிக்ஸ் சோப். கடந்த 55 வருஷமா மக்களின் நம்பிக்கையை வென்ற ஆயுர்வேதிக் சோப் மெடிமிக்ஸ் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர். சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025ல நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கிரியேட்டர் மைக் செட் ஸ்ரீராம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சூப்பர். அதாவது நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா, கரெக்டா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம எஃபர்ட்ஸ்லாம் நல்லா கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டான இடத்துல வந்து நிப்போம் அப்படின்றது. அந்த இடம் தான் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்கு வந்தது?
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் விகடன் ஃபஸ்ட்டு நடத்துகிற டிஜிட்டல் அவார்ட்ஸில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா விகடன் அவார்ட்ஸ்னாலே தெரியும் மக்கள் மத்தியில் அது எந்த அளவுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும்னு தெரியும். ஸோ இவ்வளோ வருஷம் ஓடனத்தில் இப்போ விகடன் அவார்ட் வாங்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கு. ஓகே, கரெக்டாக இடத்துல ஓடி இருக்குன்ற ஹாப்பினஸ் இருக்கு. என் லைஃப்ல நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பா நாங்க அதை பத்தி கேட்காம இருக்க முடியாது. அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கணும். அதுதான் இப்போ ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? செம ஜாலியா இருக்கீங்களா? ஜாலியாக தாங்க, ரீசெண்டாக தானே ஆயிருக்கு, அப்போ ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, போக போக தான் அது என்னன்னு தெரியும். என்னங்க இல்லைங்க, பொதுவா நல்லா இருக்குண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கீங்க. ஏன் பதறீங்க? அதாவது ஃபியூச்சர் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஃபியூச்சருக்கு நம்ம எதுவும் தப்பு தடங்கள் வந்துடக்கூடாது, எதுவும் பேசிடக்கூடாதுன்றது. ஓகே, வாயில எடிட் பண்ணி முடிச்சிடுறது, அவ்வளவுதான். பேசிக்கா எடிட்ன்றதுனால என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எனக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்றனால இப்ப கல்யாணத்துக்கு ரெடியா இருப்பாங்க இல்லையா பசங்க பொண்ணுங்கள்லாம், அவங்களுக்கு ஒரு 3 அட்வைஸ். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பேசாதீங்க, பேசாதீங்க. இல்ல, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு 2 பேரும் பேசும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். யாரோ ஒருத்தங்க பேசாம இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் ஒருத்தவங்க பேசாம இருக்கணும். நான் பேசாம இருக்க போறேன், அவ்வளவுதான். அதாவது நீங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் போகணும்னு நினைக்கிறவங்க பேசாம கம்முன்னு இருங்க. இப்ப இருக்க மைக் ஸ்டேட் ஸ்ரீராம் வந்து 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போயிட்டீங்க. 10 வருஷம் வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். சரியா? அங்க இருக்க ஸ்ரீராம்க்கு கால் பண்ணி ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறீங்க, என்ன பேசுவீங்க? பார்த்து பேசணும் அப்படின்னு நினைச்சோன்னா எப்பயுமே வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் போகும்போது அட்வைஸ் பண்ணுவேன். நிறைய இடத்துல நீ உடையுவ, எவ்வளவு உடைஞ்சாலும் உனக்கும் அம்மால நம்பிக்கை, உன் கனவுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், அதை பிடிச்சிட்டு ஓடிட்டே இரு, நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நிப்ப அப்படின்னு சொல்லுவேன். எங்கேயும் கிவ் அப் கொடுத்துறாது அப்படின்னு. அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு மெசேஜ். சூப்பர். புது மொபைல் வாங்கணுமா? அதுக்கு ரைட்டான பிளேஸ் சத்யா மொபைல்ஸ் தான். லேட்டஸ்ட் பிராண்ட்ஸ், ஸ்மார்ட்டான ஆஃபர்ஸோட பெஸ்டான பிரைஸ்ல, இஎம்ஐ வசதி, சிறந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஆன்லைன் ஷாப்பிங், ஆஃப்டர் சேல் சர்வீஸ், இதுவே சத்யாவை மற்ற இடத்துல இருந்து வித்தியாசப்படுத்துது. தென் தமிழகம் எங்கும் 375 ஷோரூம்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. சத்யா மொபைல்ஸ், உங்கள் மொபைல் வேர்ல்ட், உங்கள் ஸ்டைல். உங்களுக்கு சத்யா மொபைல்ஸ் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹாம்பர். சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 அண்ட் நம்ம கூட இப்போ மதுரை முத்தண்ணா இருக்காங்க. வெல்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அடடா, கருப்பா தான் இருக்கேன், கொஞ்சம் பெயிண்டிங் வாங்கி அடிக்கணும். அதுல எனக்கு கருப்புனாலும் ஒரு அழகுனா அது. சூப்பர். அண்ட் நிஜமாலையும் உங்களை மாதிரிலாம் ஜோக் பண்ணணும் அப்படின்னா மக்கள் மனசு அப்படியே பிடிச்சாதான் முடியும் இல்லையா? உங்களை மாதிரி ஜோக் பண்றதுக்கு ஏதோ ஒரு 4-5 டிப்ஸ் என்ன மாதிரி ஆட்களுக்குலாம்? என்ன அது என்ன பொழப்ப கெடுக்கிறதுக்கு. சரி, அது ஜாலியாப்பா. நம்ம ரசிச்சு சொன்னோம்னாலே எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். அவ்வளோ முதல்ல அந்த ஜோக்கு நம்ம ரசிச்சு ஏதோ ஒரு அந்த மூலம் நினைச்சு பேசணும்னா எடுக்காது. அதனால ஆமா, முதல்ல காதலிக்கணும், நகைச்சுவை காதலிக்கணும், பார்க்கணும்னா அப்படி நகைச்சுவை தேடணும். ஆஹா. அண்ட் இவ்வளவு வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் திப்பு சுல்தான் காலத்துல தான் இருக்கேன். ஏதோ திப்பு சுல்தான் இந்தியா வருமானம் கை கொடுத்த மாதிரிப்பா. 20 வருஷம் 2005 20ன்றது ரொம்ப பெரிய விஷயம். 2005ல இருந்து 2025 வரைக்கும் சஸ்டெயின் ஆகி நிக்கிறது அண்ட் வந்து அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஜோக் அப்டேட் ஆகுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இவ்வளவு நாள் நம்ம நிலைச்சு நிக்கிறோம் இல்லையா? அது எப்படி இருக்கு? அதான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, அது தொழிலா பார்க்காம அதை நான் காதலிச்சு செஞ்சனால இதை சொன்னா சிரிப்பாங்களா, அதை சொன்னா ரசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ கூட பிளைட்ல வரும்போது இன்னைக்கு என்ன சொன்னா எடுக்கும், இந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா, அதனால அது சரி நிக்கிறேன்ப்பா. அண்ட் டெலிவிஷன்ல இருந்து, அதாவது நாடகத்துல இருந்து டெலிவிஷன்ல இருந்து இப்போ வந்து டிஜிட்டல் வரைக்குமே வந்து உங்களோட தாக்கம் நிறைய இருக்கு இல்லையா? ஒன்றுத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. எல்லா ஆடியன்ஸும் கவர்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எப்படிலாம் நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இப்போ இந்த குழந்தைகள் விரும்புறாங்கன்னா அவங்க ஒரு இதுலயே கண்டுபிடிச்சலாம். ஒரு சீடியை வந்து காதல் பட சீடியை பிரிச்சுக்குள்ள வச்சேன், எதுக்கு சில்லுன்னு ஒரு காதல் பார்க்கணும், இதான் ஆரம்பிச்சது. இது அவ்வளவு பேர் போன் பண்ணிச்சோம், அப்ப இது விரும்புறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடா போயிடும். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு குட்டி குட்டியா என்ன யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சோம். நம்மளுக்கு பிடிச்சது இல்ல, ஆடியன்ஸ் என்ன பிடிக்கும் செஞ்சாலே. 1948ல இருந்து பாரம்பரியமான ஸ்வீட்ஸ் மற்றும் வெஜிடேரியன் உணவு தயாரிப்புல பிரபலமான நிறுவனமா திகழ்ந்துட்டு வர்றது நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். சுவை மற்றும் தரம் தான் இவங்களோட தாரக மந்திரம். இந்தியா முழுவதும் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இயங்கிட்டு வருது. இப்போ மேலும் ஒரு கிளையா ECRல சென்னை கன்வென்ஷன் சென்டர் எதிர்க்கவே ஓபன் பண்ணிருக்காங்க. உங்களை மாதிரி ஸ்வீட்டஸ்ட் பர்சனுக்கு அழகான ஒரு ஸ்வீட் ஹேம்பர் நாங்க வந்து கொடுத்தே ஆகணும். சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 நம்ம கூட இப்போ தமிழ் டெக்ல இருந்து தமிழ் செல்வன் அறிஞ்சிருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் வந்து நிறைய நீங்க வந்து வீடியோஸ் போட்டுட்டே வரீங்க இல்லையா? அண்ட்
ஓவர்வெல்மிங்கான லவ் உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கு, இவர் போட்டா இந்த விஷயம் வந்து கரெக்டா இருக்கும்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் இருந்திருக்கும் இல்லையா? அது எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு? சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்தவங்க இன்னும் பார்க்காதவங்க, ஏன்னா எல்லா டிவைஸுமே எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எல்லாருக்கும் கரெக்டா இருக்க போறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு டிவைஸ்லயும் அந்த முயற்சி போய்கிட்டே இருக்கு. பட் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து அவங்க கொடுத்த ஆதரவால தான் ஓகே நம்மள நம்புறாங்க, ஸோ இன்னும் நம்ம நிறைய பண்ணுவோம், இன்னும் வித்தியாசமா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணலாம், ஒவ்வொரு இடத்துலயுமே கத்துக்கிட்டு இன்னும் தொடர்ந்து அந்த முயற்சி போய்கிட்டே இருக்கு. ஓகே. அண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 years ஆயிடுச்சு இல்லையா? லைக் இந்த ஒரு ஜர்னி திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அண்ட் இந்த ஜர்னி எப்படி இருக்கு? ஒரு கம்ப்ளீட் லைஃப் லெசன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 10 years தட் டிஃபைன்ஸ் மை லைஃப். இதுதான் என்னுடைய முக்கியமான லைஃப் ஸ்பேஸ். அண்ட் இந்த 10 yearsல இருந்து ஐ கேன் லிவ் ஆன் மை லைஃப். ஓகே, இதுல இருந்து நம்ம பார்த்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், திஸ் இஸ் லைஃப், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இதை வச்சுதான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில இன்னும் முன்னேற வேண்டியதா இருக்கும். எந்த அப்ஸ் வந்தாலும் டவுன்ஸ் வந்தாலும் எப்படி இருக்கணும்ன்றது இந்த 10 வருஷம் எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேக் டு பேக் ஒர்க்ல பண்ணிட்டு இருக்கும்போது பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி நம்ம நிறைய எக்ஸாஸ்ட் ஆகும் இல்லையா? அது லைக் ஹவு டு யூ பேலன்ஸ் யுவர் ஒர்க் லைஃப் அண்ட் லைக் பர்சனல் லைஃப் எல்லாத்தையுமே எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்றீங்க? டு பி ஃபேர், ஐ அம் ஸ்டில் ட்ரையிங், பட் பெட்டர் தென் பிஃபோர். என் ஒய்ஃப் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க, எங்க வீட்டில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஓகே, மார்னிங் 9 o'clock ஆஃபீஸ் போனா ஈவினிங் 8 10க்கு தான் வருவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சண்டே மட்டும் தான் இஸ் அவைலபிள், வீக் டேஸ்ல என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ தே ஆர் அட்ஜஸ்டிங் டு மை விஷ். அண்ட் எப்போ அவங்களுக்கு தேவையோ எமர்ஜென்சின்ற பட்சத்தில் நானும் போயிடுவேன். ஸோ கொஞ்சம் பேலன்ஸ், அவங்க எனக்காக நான் அவங்களுக்காக, அதனாலதான். அண்ட் ஹெல்த் ரீதியா செல்வா இதெல்லாம் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொன்னா எதெல்லாம் பண்ணிக்குவீங்க? நவ் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். இப்போ கண்டினியூஸா 4 months ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தொடர்ந்து ஃபுட் வைஸாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபுட்டை மேனேஜ் பண்ணுறது, நியூட்ரிஷனல் ஃபுட்ஸாக எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். மக்களோட உடல் நலத்துல நிறைய அக்கறை செலுத்தி வர நம்ம சிம்ஸ் வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, அது மக்களுடைய நம்பிக்கையும் கூட. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்கவர் தி ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். உங்களுக்காக நம்மளுடைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட். சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025. இப்போ நம்ம கூட அஸ்வின் ஸ்வீட்ஸோடைய ஓனர் KRB சார் இருக்காங்க. சார் வெல்கம் சார். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுடைய இந்த ஒரு அசோசியேஷன் நம்மளுடைய விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் உடைய முதல் பிரதியிலே வந்துட்டு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க இல்லையா? இந்த ஒரு அசோசியேஷன் எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஜிட்டல் மீடியாவுக்கு அவார்டு கொடுக்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்களும் இன்னும் வளர்றதுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக ஆனந்த விகடன் வந்து சின்ன குழந்தையில இருந்து நான் விரும்பி படித்த வார இதழ். அந்த ஆனந்த விகடன் வந்து 100வது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்த ஆண்டு 100வது ஆண்டு மென்மேலும் வளர ஆனந்த விகடனுக்கு நான் வாழ்த்து சொல்றேன். உண்மையிலே பியூட்டிஃபுல் சார். அண்ட் உங்களுடைய பாண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா விகடன் கூட? எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் சரி எல்லாத்துலயுமே நீங்க ஒரு அங்கமா இருக்கிறீங்க இல்லையா? அண்ட் இது எதனால லைக் மனசுல இருந்து நீங்க சொல்லணும்னு நாங்க வந்து விருப்பப்படுறோம் சார். ஆனந்த விகடன் வந்து பிசினஸ் பார்ட்னர் மாதிரின்னு வச்சு அவங்களும் வளர்றாங்க, நாங்களும் வளர்றோம். உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சது ஆனந்த விகடன். ஹானஸ்ட் பதில். அண்ட் உண்மையிலேயே உங்களுடைய ஸ்வீட்ஸ் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் ஓவரால் இந்தியாவில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பேர் வந்து பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் பெரிய பட்டாளமே இருக்கு. பாரம்பரிய ஸ்வீட்ஸில் இருக்கலாம், இல்லைனா வந்து லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான இனோவேட்டிவான ஸ்வீட்ஸாக இருக்கலாம். எல்லாமே உங்ககிட்ட எல்லா வெரைட்டிஸ்லையும் அவைலபிளாக இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருக்கா சார்? ஸ்டோரிங்கிறதோட நம்ம வந்து முழுக்க முழுக்க ஹோம்மேடு ப்ராடக்டை தான் தயாரிக்கிறோம். நம்ம வீட்டில் எப்படி முதல்ல செஞ்சோமோ பாரம்பரிய முறையாக தயாரிச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே பாரம்பரியத்தை நோக்கி தான் நம்ம திரும்ப போயிட்டு இருக்கோம். அந்த பாரம்பரியத்தை தான் எல்லாருமே விரும்புறாங்க. பியூட்டிஃபுல் சார். அண்ட் உங்களுடைய நோக்கம் வந்து பழிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்று பண்றதுக்கு எங்களுடைய விகடன் சார்பா நாங்க வந்து வாழ்த்துக்கிறோம். ரொம்ப 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 நன்றி எங்க கூட இவ்வளவு வருஷமா டிராவல் பண்றதுக்கு. சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025. நம்ம கூட இப்போ கலாம் காசுல இருந்து வேல்மணி இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த நாமினிஸ் நம்மளுடைய முதல் டிஜிட்டல் அவார்ட்ஸ்ல, விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ்ல நீங்க ஒரு நாமினிஸா வந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கு சார்? கண்டிப்பா ரொம்ப பெருமையா தான் இருக்குது. பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருந்து பேசின இடத்துல நம்மளும் இப்போ நின்று பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஏதோ பிசினஸ்ல சாதனை பண்ண மாதிரியே தோணுது. நைஸ். அண்ட் வந்து ஒரு குறுகிய டைம் பீரியட்ல ஒரு ரீல்லே நீங்க வந்து காரோடைய ஸ்பெக் எல்லாமே சொல்ற மாதிரி அந்த ஒரு இன்ஜின் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத அவ்வளவு எளிமையா புரிய வைக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த 60 செகண்ட்குள்ள இந்த கண்டென்ட் மக்களை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து நீங்க கரெக்டா அதை பண்ணுவீங்க? ஆக்சுவலா நான் இது என்னோட பிசினஸ் ப்ரொஃபைல்
ப்ரொஃபஷனல் இதுன்றதுனால பப்ளிக் என்கிட்ட என்ன குறைகளை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அது சொல்யூஷன் கொடுக்கறது மூலியமாக தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக பப்ளிக் வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆர் ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க மோட்டார் பேசுறதுக்கு, அது வந்து விளாகிங்காக எடுக்கிறதுக்கு, பட் ஆனால் இன்டெப்த்தாக மெக்கானிக்கலாக பேசுறதுக்குன்னு நிறைய பேர் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் நீங்கள் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அதான் யாருமே இல்லைன்றதுனாலயே நம்ம இந்த மாதிரியான பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இந்த கேட்டகரியில் போனால் நம்ம ஒரு பப்ளிக் நம்மளை பார்ப்பாங்க, 4 பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே. அண்ட் இதுதான் நம்ம பேச போகிறோம். ஒரு இன்ஜின் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஜின் எப்படி வேலை செய்யுது, ஒரு இன்ஜினுக்கு வந்து சர்வீசஸ் எப்படி ரிலேட்டடாக இருக்குது, ஆர் அந்த இன்ஜினுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவா இருக்குது அப்படின்றத எப்படி பிரித்து எந்த மாதிரி மக்களுக்கு கொண்டு போனால் நல்லா இருக்கும், எப்படி இருக்கும் அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ரேட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு சேனல்னு வரும்போது எப்படி நீங்கள் டெசிஷன் எடுப்பீங்க? டிசிஷன் பப்ளிக் நம்ம கிட்ட என்ன தேவைப்படுதுன்றதை நம்ம அவங்க கேட்கறதுக்கு நம்ம பதிலாக தான் சொல்கிறோம். நம்ம எல்லாமே என்கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு டவுட்ஸை மட்டும் தான் நான் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பேன் நான் அவங்களுக்கு. ஓகே. அண்ட் கலாம் கார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஆன் ஒரு குரூப் இருக்கும் இல்லையா? அத்தனை பேருடைய எஃபோர்ட்ஸ் அண்ட் எல்லாத்துலேயும் தான் இந்த ஒரு சேனலாக இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பின்னாடி ரன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். அண்ட் அது எப்படி பண்ணுறீங்க? எல்லாருமே என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலியாக தான் நினச்சி நாங்கள் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணுறோம் இது எல்லாமே. பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுடைய பயணம் வந்து இன்னும் தொடர்றதுக்கு விகடன்ல இருந்து நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.